சொல்லி பாடிடுவேன். நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே. இல்லை இல்ல தீர்வையால் என்னை காத்து வந்தவரே. பரிசுத்தாவியின் பெயராலே பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக புனித இன்னாசியாரினுடைய வாழ்வினை எங்களுடைய ஆன்மீக விழுமியங்களாக கொண்டு இன்றைய முதலாவது நவநாளை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்க பெருமக்களாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கள் உள்ளங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். எண்ணாசியாரங்களுக்கு கூறியது போல முதலாவது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த பிற்பாடு பிறருடைய ஆன்மா புனிதப்படுவதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இந்த கருத்தினை எங்களுடைய இதயங்களிலே வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து வருகிற நவநாட்களிலும் திருநாட்களிலும் நாங்கள் செய்கிற ஜபங்கள் எங்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த பங்குக்கும் இந்த பங்கை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இந்த இன்னாசியாரனுடைய ஆன்மீக விழுமியங்களை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஆன்மாக்களை பாதுகாத்தை அது இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த கொடியினை ஏற்றுகிற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரை நோக்கி எழும்பட்டும். இந்த நாட்களிலே இந்த கொடி வானத்திலே பறக்கிற பொழுது எங்களுடைய ஆன்மாவும் ஆண்டவரை மகிழ்விக்கிற வாழ்வை வாழும்படிக்காய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தானே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்கள் தங்கள் பாதுகாவலர் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை அப்போது கூட புனித இன்னாசியாரின் விழுமியங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று என் வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய விழுமியங்கள் எங்கள் வாழ்விலே இருக்கவும் அதை கூர்ந்து அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் உம்மை போற்றுகிறோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறையுதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறையுதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறையுதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. அன்பினை தேடும் இறைக்குலமே, ஆறுதல் பெறவே வாருங்களே. அன்பினை தேடும் இறைக்குலமே, ஆறுதல் பெறவே வாருங்களே. அளவில்லா நன்மை ஆண்டவர் தருவார், அவர் வழி நாமும் நடந்திடவே. அளவில்லா நன்மை ஆண்டவர் தருவார், அவர் வழி நாமும் நடந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் கிறிஸ்துவே எமது எதிர்நோக்கு. அவரது அன்பிலிருந்து யாரும் எம்மை பிரிக்க முடியாது. ஏனெனில் கடவுளே அன்பாய் இருக்கிறார். இந்த அன்பில்தான் நம் புனிதர் லோயோலா இஞ்ஞாசியாரும் உலகமதை சுற்றியவர். போரில் காயப்பட்ட போது இவ்வுலக வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்தவராய் ஒருவனாய் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இளைப்பாரெனில் என்ன பயன் என்ற இறையன்பை உணர்ந்திருந்தார். அதனால் தான் பிச்சைக்காரனாய் தன்னை இழந்து இயேசுவின் பணிக்காய் திருப்பணியாளராய் அவரது எதிர்நோக்கு இயேசுவே ஆகும்.
இதனால் தான் அவரது சபையை இயேசு சபை என நம்பிக்கை விருதுவாக்கை நிறுவினார். இவர் அடிக்கடி இவ்வாறு கூறுவார்: நம் காரியங்கள் எவ்வளவு நம்பிக்கையற்றதாக தோன்றுமோ அவ்வளவு அதிகமாய் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனித உதவி நம்மை கைவிடும் போது கடவுளது உதவி நமக்கு அண்மையில் இருக்கிறது என கூறுவார். எனவே இந்த நம்பிக்கை வாக்கில் உருவாக்கப்பட்ட இயேசு சபையானது இன்று 109வது பெருவிழாவை நம் பங்கிலே கொண்டாடுகின்றது. இவ்விழாவை கொண்டாட முதலாவது நவநாளாக சிறப்பிக்கும் அலோசியஸ் வட்டார இறைமக்களுடனும் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தை லோரன்ஸ் லோகநாதன் அவர்களையும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று புனித பலியில் பக்தியோடு பங்கெடுத்து இவ்யூபிலி ஆண்டில் தூய்மையாக நம்மை தயாராக்குவோம். எல்லாம் ஆண்டவரின் அதி உன்னத மகிமைக்கே என்கின்ற விருது வாக்குக்கமைய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட எமது பங்கின் பாதுகாவலரும் இயேசு சபையின் ஸ்தாபகரும் மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமாகிய புனித இஞ்ஞாசியாருடைய பெருவிழாவுக்கு ஆயத்தம் செய்கின்ற முதலாவது நவநாள் கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, ஆண்டவருடைய அருள் தருகின்ற ஆண்டு. எனவே இந்த திருப்பலி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை பெற்று தரும்படியாக இந்த திருப்பலியினூடாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்று திருச்சபையானது அப்போஸ்தலரான புனித யாக்கோபுவினுடைய பெருவிழாவினையும் நினைவு கூறுகின்றது. எனவே அவரும் புனித இஞ்ஞாசியாரை போன்று இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர். எனவே அவர்களுடைய விசுவாச வாழ்வு எங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டுமென இன்றைய நாளிலே தியானிப்போம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அலோசியஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த எல்லா குடும்பங்களுக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற குழந்தைகள், பிள்ளைகள், இளையோர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நாங்கள் அனைவரும் எம்முடைய பாதுகாவலரை போன்று அவருடைய ஆன்மீக வழிநடத்தலிலே இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கும்படியாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மௌனமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திருஅவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடக்கம் 5 முடிய. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் மன துன்பத்தால் அல்ல, மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புவது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 8 தொடக்கம் 13 முடிய. ஆக அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்துக்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டிக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதுமென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்களும் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதிர்நோக்கின் திருப்பயணியான புனித இஞ்ஞாசியார். இயேசுவில் பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இவ்வருடம் முழுவதும் உலகில் இருக்கிற கத்தோலிக்க மக்கள் அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வருடம் நாங்கள் அனைவரும் ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். எமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் 2024 டிசம்பர் மாதம் 25 உத்தியோகபூர்வமாக இந்த ஜூபிலி ஆண்டை அவர் ஆரம்பித்து வைத்தார். இந்த வருடம் எமது கல்லடி டச் பார் புனித இஞ்ஞாசியார் ஆலய பங்குக்கு இன்னும் மிக சிறந்த வருடமாக அமைகின்றது. காரணம், எமது பங்கும் பங்காக பிரகடனப்படுத்தப்பட்டு 25வது ஆண்டு ஜூபிலியை வெள்ளி விழாவை இந்த வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்திலே நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற வார்த்தை, முன்னுரையிலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்லது முதலாவது வாசகத்திலே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தை எதுவென்று சொன்னால், நம்பிக்கை, ஏமாற்றம் தராத நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அதற்கு முன்பாக இந்த ஜூபிலி ஆண்டினுடைய பேனரை நாங்கள் பார்க்கிற பொழுது அதிலே எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி இந்த வருடம் உச்சரிக்கிறோம், அல்லது எல்லா நோட்டீஸுகளிலும் நாங்கள் அல்லது உரைகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எதிர்நோக்கின் திரு பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்கின்ற அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிந்த வார்த்தையாக இந்த வருடம் இருக்கிறது, அல்லது ஒரு மறக்க முடியாத ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஜூபிலி ஆண்டினுடைய கருப்பொருளாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கிருந்து இந்த வார்த்தையை தெரிவு செய்தார் என்றால், இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, ஹோப்
does not disappoint us. நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற அல்லது எங்களை கைவிடாது என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாகவே அவர் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த கருப்பொருளை அவர் தெரிவு செய்திருக்கிறார். எதிர்நோக்கு நம்மை கைவிடாது என்கின்ற ஒரு ஆவணத்தை கூட திருத்தந்தை இந்த ஜூபிலி ஆண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்திருந்தார். அந்த ஆவணத்திலே ஜூபிலி ஆண்டை பற்றிய விளக்கங்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த எதிர்நோக்கற்ற நம்பிக்கையற்ற காலத்திலே நாங்கள் அனைவருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நாங்கள் விசுவாசம் நம்பிக்கையோடு வாழ்ந்தாலும், ஆலயங்களுக்கு திருப்பலிகளிலே கலந்து கொண்டாலும், இறைவேண்டல் செய்தாலும், எங்களுக்குள்ளே ஒரு வகையான எதிர்நோக்கற்ற அல்லது நம்பிக்கையற்ற ஒரு நிலை இருப்பது அல்லது அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த நிச்சயமற்ற இந்த சூழலிலே கடவுள் எம்மோடு இருக்கிறார், கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எதிர்நோக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது என்பதை திருத்தந்தை அழகாக கூறுகின்றார். அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது. எனவே இந்த ஜூபிலி ஆண்டானது எங்கள் அனைவரையும் இந்த ஆண்டவர் மீது, இறைவன் மீது அவ்வாறான நம்பிக்கையை வைத்து பயணிக்க அழைக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணி புனித இஞ்ஞாசியார் என்கின்ற கருப்பொருளிலே இந்த ஜூபிலி ஆண்டிலே முதலாவது நவநாளிலே நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 16ஆம் நூற்றாண்டிலே அத்தகைய எதிர்நோக்கோடு பிரான்சிஸ் திருத்தந்தை கூறிய அந்த எதிர்நோக்கோடு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் எம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாராக இருக்கின்றார். குழந்தையாக இருக்கிற பொழுது அல்லது சிறுவராக இருக்கிற பொழுதே, வீட்டிலே வாழுகிற பொழுதே ஒரு இறை சூழலிலே அல்லது பக்தியான சூழலிலே வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே பக்தி இருந்திருக்கிறது, ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள், இறைவேண்டல் செய்திருக்கின்றார்கள். இயேசுவின் மீதும் அன்னை மரியாள் மீதும் புனித இஞ்ஞாசியார் அன்பும் பற்றும் கொண்டவராக வாழ்ந்திருக்கின்றார். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபை ஒரு இக்கட்டான காலத்திலே வாழ்ந்த நூற்றாண்டு வரலாறுகளை படிக்கிற பொழுது கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றிலே அதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான இக்கட்டான காலத்திலே பல்வேறு நபர்களை, பல்வேறு மனிதர்களை, இந்த திருச்சபையின் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக கடவுள் தெரிவு செய்கின்றார். அப்படி தெரிவு செய்த ஒரு மகா புனிதர், மனித புனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தான் புனித இஞ்ஞாசியாராக இருக்கின்றார். ஹியூமன் செயின்ட், அதாவது வாழுகின்ற பொழுதே அவர் புனித நிலையிலே வாழ்ந்தவராக இருக்கிறார். எனவேதான் புனித மனிதர் என எல்லாராலும் அழைக்கப்பட்டவரை இறைவனும் இந்த பணிக்காக அழைக்கின்றார். Who is a pilgrim? யார் இந்த திருப்பயணி என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழலாம். பில்கிரிம், அதாவது திருப்பயணி என்பவர் யார் என்று சொன்னால் வெறுமனை பயணம் செய்பவர் அல்ல. நாங்கள் எல்லாருமே காலையில் இருந்தால், நானும் மோட்டர் சைக்கிளில் திருகோணமலையில் இருந்து வந்தேன், பயணம் செய்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பயணம் செய்து பாதுகாப்பாக ஆண்டவர் எங்களை இந்த ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கின்றார். பயணங்களை காட்டிலும் திருப்பயணம் செய்பவர் தான் திருப்பயணி. சமயம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளுபவர் தான் ஒரு திருப்பயணியாக இருக்கிறது. ஆன்மீக சார்ந்த குறிக்கோள் அல்லது சமயம் சார்ந்த குறிக்கோள் ஆண்டவரை கண்டடைய வேண்டும், ஆண்டவருடைய திருவிழம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பயணிக்கின்றவர் தான் திருப்பயணியாக இருக்கின்றார். திருப்பயணம் என்று சொன்னால் என்ன? யாத்திரை. பல யாத்திரை ஸ்தலங்களுக்கு நாங்கள் திருப்பயணம் செய்கிறோம். உதாரணமாக ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னைக்கு நாங்கள் திருப்பயணம் செய்கிறோம். புல்லுமலை புதுமைமிக்க ஜெபமாலை அன்னைக்கு நாங்கள் திருத்தலம் செய்கின்றோம். சிலர் அன்னை வேளாங்கண்ணிக்கு திருத்தலம் செய்கின்றோம். ஏன் சிலர் ஜெருசலேமுக்கு கூட திருத்தலம் சென்றவர்கள் இருக்கிறார்கள். செல்ல வேண்டும் என்ற ஆவலில் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். எல்லோருமே நாங்கள் பயிற்சி வந்து என்ன சொல்லுகிறோம்? நான்
இந்த திருத்தலத்தை தரிசித்தேன், ஆண்டவருடைய அன்னையினுடைய அருளை பெற்றேன், ஆசீர்வாதத்தை பெற்றேன், இறைவனுடைய இரக்கத்தை பெற்றேன். மற்ற பயணங்களை முடித்துவிட்டு நாங்கள் இப்படி சொல்வதில்லை. திருப்பயணத்துக்கும் மற்ற பயணங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பல திருப்பயணங்களை மேற்கொண்டவர் தான் இன்று நாம் நினைவு கூறுகிற எதிர்நோக்கின் திருப்பயணியான எம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். தன்னுடைய மனமாற்றத்துக்கு பிறகு 1521ஆம் ஆண்டு குண்டடிப்பட்ட பிறகு படுத்த படுக்கையில் இருந்த பொழுது மனமாற்றம் பெற்றது எங்கள் அனைவருக்கும் தெரியும். மனமாற்றம் பெற்றதற்கு பிறகு எங்கே போக வேண்டும், எங்கே திருப்பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி புனித இஞ்ஞாசியார் விரும்புகிறார் என்று சொன்னால், இயேசு பிறந்த, இயேசு வளர்ந்த, இயேசு வாழ்ந்த, இயேசு இறந்த, இயேசு உயிர்த்த இடங்களை நான் தரிசிக்க வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற அதைவிட மேலான கனவு புனித இஞ்ஞாசியாருக்கு இருந்திருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையை வாசித்தவர், புனிதர்களுடைய வாழ்க்கையை வாசித்தவர், முதலாவதாக எங்கே பயணிக்க விரும்புகிறார், திருப்பயணம் செய்ய அவர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் ஜெருசலேம் என்கின்ற இடத்துக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் இறைவனை நாங்கள் நெருக்கமாக அணுக வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பல தியாகங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் இறைவனை அடைய முடியாது. எம்முடைய புனிதரும் பல தியாகங்களை அவர் மேற்கொண்டார். இந்த புனித அல்லது புண்ணிய பூமி என்று அழைக்கப்படுகிற ஜெருசலேமை அடைவதற்காக அவர் பல தியாகங்களை, பல இழப்புகளை இழந்தார். வலது காலிலே வலுவின்மை, பணம் இல்லாமை, நண்பர்களுடைய துணை இல்லாமை, அவ்வாறு இருந்தும் இவ்வளவு குறைபாடுகளோடும் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவராக எம்முடைய புனிதர் இறைவனை பற்றி கொண்டு திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஒரு வார்த்தை சொல்லுகின்றது அழகாக, கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். எவ்வாறு புனித இஞ்ஞாசியார் கடவுளை அணுகிச் சென்றாரோ நெருக்கமாக, கடவுளும் அவரை நெருங்கிக் கொண்டே வந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகம், நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே நாங்கள் எதை ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், வரட்டு கௌரவம் அல்லது பேராசை அல்லது சுயநலம் போன்றவற்றோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே புனித இஞ்ஞாசியார் எங்கள் ஒவ்வொருவரையும் அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு அவரை போன்று ஒரு ஆன்மீக குறிக்கோளோடு திருப்பயணத்தை மேற்கொள்ள புனித இஞ்ஞாசியார் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இயேசு வளர்ந்த, போதித்த, மரித்த, உயிர்த்த இடத்தை அடைந்த பொழுது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது. கண்ணீரினாலே அந்த புனித பூமியை கழுவுகின்றார், முத்தி செய்கின்றார் புனித இஞ்ஞாசியார். அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, அன்பு இந்த திருப்பயணத்தின் மூலமாக ஆழப்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலர் திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அது முனிவர்களாக இருக்கலாம், துறவிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பயணத்தை, திருப்பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்கள் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும், கடவுளுடைய திருவிழத்தை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் இன்னும் ஒன்று அவர்களுக்குள்ளே இருக்கும், அவர்கள் விரும்பியதை அடைய கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். ஆனால் எங்களுடைய புனித இஞ்ஞாசியார் அப்படியான ஒரு பண்பை கொண்டவர் அல்ல. மாறாக அவருடைய பயணத்திலே, அவருடைய திருப்பயணத்திலே எப்பொழுதுமே ஆண்டவரை அவர் ஆராதிக்கவும், ஆண்டவரை போற்றவும், புகழவும், அவரை மகிமைப்படுத்தும் ஒரே குறிக்கோளோடு அவருடைய திருப்பயணம் அமைந்ததையும், ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்ததை பார்க்கிறோம். பயணங்கள் செல்லுகின்ற பொழுது பல தடைகள். மீண்டும் புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது ஆவலாக இருந்தது. தனிமையிலே அவருடைய வாழ்க்கையை வாசிக்க மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது வாசிக்கிற பொழுது புனித இஞ்ஞாசியார் பயணங்கள் செய்கிற பொழுது எவ்வளவு தடைகளை தாண்டி போயிருக்கின்றார் என்று பார்க்கலாம். அவர் இந்த பயணத்தை எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும்
அவரால் உடனடியாக போக முடியவில்லை. எங்கே முதலாவது பயணிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாதா இருக்கிற இடத்திலே அரண்சாசு என்கின்ற இடத்திலே போய் இரவு முழுவதுமாக இறை வேண்டல் செய்ததாக சொல்லப்படுகிறது. கண்ணீர் விட்டு இறை வேண்டல் செய்கிறார். இறைவா, உம்முடைய இடத்தை அடைய மகிமையை வல்லமையை எனக்கு தாரும் என்று சொல்லி புனித இஞ்ஞாசியார் இறை வேண்டல் செய்கின்றார். அப்படியே பயணித்து கொண்டு வருகிறார். தன்னுடைய ஆடம்பரமான ஆடைகளை கழற்றி விட்டு அவர் சணலாலே செய்யப்பட்ட சாக்குடை என்று சொல்லக்கூடிய உடையை வாங்கி கொண்டு போகின்றார். எங்கே போகிறார் என்று சொன்னால், மொன்சராத் என்கின்ற மாதாவிடத்திலே போகிறார். அங்கே போய் தன்னுடைய ஆடைகள், தன்னுடைய போர் கருவிகள், கத்தி, வாள் போன்றவற்றையெல்லாம் மாதாவிடத்திலே கொடுத்து அங்கு அவர் 3 நாட்கள் தான் செய்த எல்லா பாவங்களையும் ஒரு பேப்பரிலே எழுதி பொது பாவ அறிக்கை பெற்று மனமாற்றம் பெற்றவராக மன்ரேசா குகைக்குள்ளே வருகின்றார். அங்கேதான் அவர் ஆன்மீக பயிற்சிகளை எழுதுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, புனித இஞ்ஞாசியாருடைய நம்பிக்கை எதிர்நோக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆடம்பரத்தை துறந்து அவர் ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததை பார்க்கின்றோம். ஆடம்பர வாழ்வை துறந்தார். சாக்குடையை அவர் உடுத்திக்கொண்டு பல பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பணிவிடை செய்து தன்னுடைய ஆன்மீக காரியங்களை மற்றவர்களோடு உரையாடல் மூலமாக அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அந்த உரையாடல்கள் தான் அவருடைய ஆன்மீக பயிற்சிகளாக வளர்ச்சி அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். பவுல் திருமுகத்திலே சொல்லுவார், என் அருள் உனக்கு போதும், உன் வலுமின்மையில் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லி புனித இஞ்ஞாசியார் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே பவுலை போல அவர் உணர்ந்தார். தன்னுடைய பலவீனத்திலே இயேசுவினுடைய பலத்தை அவர் அனுபவித்தார். இயேசுவில் பிரியமானவர்களை, பயணிக்கின்ற பொழுது நடந்தே செல்லுகின்றார். கழுதையிலே 300 மைல்கள் தன்னுடைய இடத்திலிருந்து பாம்பலூனாவுக்கு போகின்றார். ஏனென்று சொன்னால் புனித இஞ்ஞாசியார் அங்கேதான் ஜெருசலேமுக்கு சொல்லுவதற்கான கப்பலை அவர் எடுக்க வேண்டும். அப்படி மிகவும் கஷ்டமான எல்லா வசதிகள் இருந்தும் எல்லாவற்றையும் துறக்கின்றார். கப்பலுக்கு தேவையான காசை கொடுத்து விட்டு இருந்த மிச்ச காசை மேசையிலே வைத்துவிட்டு இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல எதுவுமே பயணத்துக்கு எடுத்து செல்ல வேண்டாம். தன்னுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவருடைய உதவியின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் தான் இன்று நாம் விழா எடுக்கின்ற எம்முடைய புனித இஞ்ஞாசியாராக இருக்கின்றார். எல்லாருமே படித்த பிறகுதான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இங்கே ஒரு மனிதரை பார்க்கிறோம், இறை அனுபவங்களை பெற்றதற்கு பிறகு இறையியலை கற்றுக்கொள்ளுகின்றார். இறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். இறையியல் படிக்கிற பொழுது பலரை அவர் கவர்ந்து எடுக்கின்றார் தன்னுடைய ஆன்மீக உரையாடல் மூலமாக. புத்தகத்திலே கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதை காட்டிலும் மனத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வந்த கேள்விகளுக்கு எம்முடைய புனிதர் பல பதில்களை அவர் கூறியிருக்கின்றார். உலக புகழுக்காக வாழ்ந்து வந்த புனித இஞ்ஞாசியாரை இறைவன் மனமாற்றி ஆண்டவருடைய புகழுக்காக வாழும்படி அழைத்தார். எனவே இன்றைய நாளிலே எம்மையும் அவ்வாறு வாழ அழைக்கின்றார். ஆடம்பரமான உலகம், கவர்ச்சியான உலகம், கவர்ச்சியான பொழுதுபோக்குகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையோடு எங்களை நாங்கள் இணைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லாரும் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், எல்லாரும் இறை வார்த்தையை வாழ்க்கையோடு இணைப்பதில்லை. புனித இஞ்ஞாசியார் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்தவர், தன்னுடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்தவர். இறை வார்த்தை அவருடைய வாழ்வை மாற்றியது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நானும் நீங்களும் இன்றைய நாளிலே புனித இஞ்ஞாசியார் எதிர்நோக்கின் திருப்பயணி புனித இஞ்ஞாசியார் என்பதை தியானிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் புனித இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக வாழ்வு எடுத்துக்காட்டு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். பல இழப்புகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது
எப்படி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்? திருப்பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுது எந்த குறிக்கோளோடு நாங்கள் செல்கின்றோம்? எங்களுடைய ஆன்மீக வாழ்வு கடவுளை தேடுவதில், கடவுளை கண்டடைவதில், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் இருக்கின்றதா? ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களை எமது தூய ஆவியின் கொடைகளால் நிறைவாக நிரப்பி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்திட அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆன்மீக பலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அர்ப்பணி லாரன்ஸ் லோகநாதன் அடிகளாரையும் எமது பங்கு தந்தை அர்ப்பணி யூட்டிலக்ஷன் அடிகளாரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தை உலகிற்கு கொண்டு வந்த தகப்பனே இறைவா, இன்று நாடுகளுக்கிடையே நடக்கும் யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அனைத்து மக்களும் நிம்மதியுடனும் மன அமைதியுடனும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய முதல் நாள் நவநாளை சிறப்பிக்கும் அலோசியஸ் வட்டார இறை மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நீர்த்தாமே நிறைவேற்றுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கிலே நோயுற்ற நிலையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தை கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எல்லாவிதமான ஆயத்தங்களும் சிறப்பாக நடைபெற்று இஞ்ஞாசியாருடைய வருடாந்த பெருவிழாவுக்கு ஆயத்தமான முதல் நாள் திருப்பலி இந்த புனிதமிக்க அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே நடைபெறுவதற்கு அருளையும் ஆசீரையும் வழங்கி கொண்டிருக்கிறமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஒரு பங்கு சமூகமாக இந்த நவநாள் கல்வாரி திருப்பலிக்கு அழைத்து வந்து எமது பங்கின் பாதுகாவலர், ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார் என்பதை இறை வார்த்தைகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக, அவருடைய வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக ஆண்டவரே மன்றாடு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே உலக ஆசாபாசங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் எப்பொழுது நீர் உம்முடைய வார்த்தையை அவர் வாசித்தாரோ அன்று உம்முடைய பிரசன்னத்தினாலே, வார்த்தையினாலே அவர் ஈர்க்கப்பட்டு உமக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆடம்பரங்களையும் துறந்தார். உமது மகிமைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். நீர் வாழ்ந்த இடங்களிலே காலடி பதித்து உம்முடைய இறை அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பலரை உம்மிடத்திலே அழைத்து வந்தவர் புனித இஞ்ஞாசியார். அவருடைய வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, அவருடைய எதிர்நோக்கு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய ஜெப வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு பலமாக இருக்கின்றது. ஆண்டவரே, எவ்வாறு நீர் புனித இஞ்ஞாசியாரை பல தடைகளை வெற்றி கொள்ள செய்தீரோ, பலவீனமான நேரங்களிலே பலத்தை கொடுத்தீரோ, களைப்புற்ற வேளைகளே அவரை தூக்கி விட்டீரோ, அதே போன்று இன்றும் ஆண்டவரே பல வேளைகளிலே நாங்களும் களைத்து போய் விடுகிறோம், சோர்வுற்று போய் விடுகிறோம். ஆண்டவரே, அவ்வாறான நேரங்களிலே எங்களுடைய விசுவாசத்தை, எதிர்நோக்கை நாங்கள் கைவிட்டு விடாமல் நீர் எங்களோடு
எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அலோசியஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்காக, அவர்களுடைய கருத்துக்களுக்காக, அவர்களுடைய தொழில்துறைகளுக்காக ஜெபிப்பதோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரும் திருப்பயணம் செய்கிற பொழுது இவர்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதங்களை, அருள்வரங்களை, வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளுமாறு இந்த வேளையிலே ஆண்டவரே மன்றாடுகிறோம். இன்றைய நாளிலே 23வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஷனோன் டெனிஸ் என்பவருக்காகவும் ஜெபிக்கிறோம். வாழ்வு என்கின்ற கொடை அவருக்கு அளித்ததற்காக நன்றி கூறுவதோடு அவருடைய வாழ்க்கையை அவர் அர்த்தம் நிறைந்த வாழ்வாக மாற்ற வேண்டும் என ஜெபிப்பதோடு தொடர்ந்துமாக இங்கே இருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ எதிர்பார்ப்பு, எத்தனையோ தேவைகள், எத்தனையோ ஏக்கங்களோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய புறத்தை அல்ல அகத்தை பார்க்கின்றவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லாவிதமான வேதனைகளையும், கண்ணீர்களையும், துயரங்களையும், அவமானங்களையும், புறக்கணிப்புகளையும் போக்கி நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆறுதலான வாழ்க்கையை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தன் கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தன் கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைக்கின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைக்கின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தன் கனிவோடு உனக்காகவே உந்தன் உறவில் நிறைவை காண உன்னிடம் கேட்கின்றேன். நல்லது என்றும் நானும் செய்ய என்னை பணிக்கின்றேன். உந்தன் உறவில் நிறைவை காண உன்னிடம் கேட்கின்றேன். நல்லது என்றும் நானும் செய்ய என்னை பணிக்கின்றேன். உன்னைப் போல நானும் இன்று முழுதாய் மாறுகின்றேன். பார்க்கும் முகத்தில் உன்னை காண நானும் விழுகின்றேன். உன்னைப் போல நானும் இன்று முழுதாய் மாறுகின்றேன். பார்க்கும் முகத்தில் உன்னை காண நானும் விழுகின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்து கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த முதல் நவநாள் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்து அருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் விசேஷ விதமாக புனித இன்னாசியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எமது பங்கின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாரை போன்று எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டு அவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப எமக்கு தேவையான அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உடல் நலத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலக ஆடம்பர்களுக்கு அடிமையாக இருந்த புனித இஞ்ஞாசியாரை தன்னுடைய வார்த்தையினாலே கவர்ந்து அவருக்காக வாழ அழைத்த நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்
செல்வமே உந்தன் அருளை வேண்டும். இன்னில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளின் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணைப்பில் வாழச் செய்யுமே. மலர்பேடும் வண்டாக அலைகின்ற மனம்தானே, மழை நாடும் நிலம்தானே, தாராயோ உன் அருளினையே. மலர்பேடும் வண்டாக அலைகின்ற மனம்தானே, மழை நாடும் நிலம்தானே, தாராயோ உன் அருளினையே. அன்பின் அமுதமே அருளின் அருவியே உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே உந்தன் அருளை வேண்டும். அன்பின் அமுதமே அருளின் அருவியே உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே உந்தன் அருளை வேண்டும். இன்னில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளின் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணைப்பில் வாழச் செய்யுமே. தாராள மனதை எனக்கு தந்தருளும், தாராள மனதை எனக்கு தந்தருளும். உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும், உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும். உம் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும், உம் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும். கணக்கிடாமல் கொடுக்கவும், கணக்கிடாமல் கொடுக்கவும். காயத்தை கவனியாமல் போரிடவும், காயத்தை கவனியாமல் போரிடவும். ஓய்வை தேடாமல் உழைக்கவும், ஓய்வை தேடாமல் உழைக்கவும். கைமாறு கருதாமல் கொடுக்கவும், கைமாறு கருதாமல் கொடுக்கவும். வேண்டிய மன பக்குவத்தை எனக்கு தாரும், வேண்டிய மன பக்குவத்தை எனக்கு தாரும். உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டுமே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டுமே நிறைவு காண, நிறைவு காண எனக்கு வரமருளும். ஆமேன், எனக்கு வரமருளும். ஆமேன். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இன்றைய இரவையும் ஆசீர்வதிப்பாராக. புனித இஞ்ஞாசியாரை போன்று
ஆண்டவருடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்து வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையில் நடந்திடுவோம். உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காத்து ஜோதி அடையும் போது வழியை ஏற்ற தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக எல்லாம் இறைவனின் அறிமிக மகிமைக்காக இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். ஆயுதங்கள் ஏந்தி வந்த இனிகோ கைகளில் ஆண்டவரின் வார்த்தை வந்து இனிதை தங்கிற்று. பூமி எல்லாம் ஆள வேண்டும் என்று நெஞ்சுக்குள் தூயவரின் வார்த்தை வந்து ஒளியாய் தங்கிற்று. மாற்றம் வந்தவுடனே மகிமை துறந்து விட்டார். இறைவன் வார்த்தை வழியார் வாழும் வழி சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கையால் அலக்களிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் தூய லோயலா இஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் எம்முடைய பங்குக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆயுதங்கள் ஏந்தி வந்த இனிகோ கைகளில் ஆண்டவரின் வார்த்தை வந்து இனிதே தங்கிற்று.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.